கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்புமாக. காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியார் நமக்கு கற்றுத்தந்தார். பாருங்கள், நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் பல காரியத்தை நாம் தியானித்தோம். பாருங்கள், அதுக்காகத்தான் நாங்கள் இசாயால நாங்கள் பார்க்குறோம். கசப்பான கனி கொடுத்தது. அப்போ ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்தார். ஏன்னா நல்ல கனி கொடுப்பதற்காக ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பல காரியங்களை அங்கே செய்து அப்போ ஒன்றொன்றை நாம் தியானித்து வந்தோம். அப்போ அந்த எல்லா காரியத்தை நம்ம தியானித்தோம். எதற்காகன்னு சொன்னால் நாம் நல்ல கனி கொடுக்கத்தான் ஆவியின் கனி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் பிபிசியரில். அப்போ அந்த கனி கொடுக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறார். ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னென்றால் நாம் கசப்பான கனியை நாம் கொடுக்கிறோம். அப்போ அந்த நிலைமை வரக்கூடாது. நாம் கசப்பான கனியை நாம் கொடுக்கக்கூடாது. அதற்காகத்தான் நாம் என்ன செய்யணும் என்றால் கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்க வேணும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. அப்போ 4வது காரியத்தை கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர் ஒரு கோபுரத்தை கட்டினார் என்று சொல்லி. அப்போ அதுக்கு என்னென்னு சொன்னால் சபையை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். நானும் நீங்களும் வளருவதற்காக, மற்ற கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாவதற்காக கர்த்தர் சபையை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிப்போம் 5வது காரியம். ஆண்டவர் அந்த 5வது காரியத்தை என்ன செய்கிறார்னா ஆலையை உண்டு பண்ணினுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இந்த ஆலையை எதுக்கு பயன்படுத்துவார்கள் என்றால் அந்த பழங்கள் வரும்போது அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த பழங்களை பரிசோதித்து பார்ப்பார்கள். நல்ல இனிக்குதா, அது நல்ல கனியான்னு சொல்லி அவர்களை பரிசோதித்து அந்த கனிகளை பிடுங்கி அந்த ஆலையிலே போடுவார்கள். அப்போ அந்த ஆலையிலே போட்டு அவர்களை பிழிவார்கள். அப்போ அதை பிழியும் போது அந்த பழம் அதோடைய உருவம் இல்லாமல் போய் அது ரசம் கொடுக்கும். அதான் அந்த தண்ணி, அந்த ஜூஸாக வரும். அதுக்காகத்தான் அந்த ஆலையிலே அதை போடுவார்கள். அது என்ன சார், பிழிக்கப்படும். அது அப்போ அந்த கனியின் அந்த தன்மையை அது இழந்து அது ரசமாக வெளியில் வரும். அப்போ அதற்காகத்தான் அந்த ஆலையை அதில் உண்டு பண்ணி அங்கே அவர் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டக்காரன் செய்கிறார். அப்போ அந்த ஆலை எதை குறிக்கிறது என்றால் மீட்கப்படும் ஆலை குறிக்கிறது. அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய சரீரம் பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய சரீரம். அப்போ இந்த சரீரம் பிழிக்கப்பட வேண்டும். அதான் அந்த பிழிக்கப்பட்ட பிற்பாடு அது பார்த்து உயிர்த்தெழுந்த சரீரத்தை அதை பெற்றுக்கொள்ளும். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போது தான் அது உங்களுக்கு விளங்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 40ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரம் பூமிக்குரிய மேனியை தான் நாம் தரித்திருக்கிறோம். அப்போ இந்த பூமிக்குரிய மேனியில் இந்த சரீரம் பிழிக்கப்பட வேண்டும். அப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த பிழிக்கப்பட்டு ரசமாக எப்படி அந்த பழங்கள் அதோடைய தன்மையை இழந்து அது ரசமாக வெளியில் வருகிறதோ, ஜூஸாக வருகிறதோ, அதே போலத்தான் இந்த பூமிக்குரிய சரீரத்தை நான் கலைந்து விட்டு வானத்துக்குரிய சரீரத்தை நான் தரிப்பிக்க வேண்டும். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆலையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாங்க. அப்போ அந்த பழம் நல்ல கனி வரும்போது அந்த கனியை தூக்கி அந்த ஆலையிலே போடுவாங்க. அது மிதிக்க, அதாவது சில பேர் காலால் மிதிப்பார்கள். அப்போ அது புளிக்கப்படும். அது புளியப்பட்ட பிற்பாடு அது ரசமாக வெளியில் வரும். அது எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக, நல்ல டேஸ்டாக அந்த ஜூஸ் காணப்படும். அப்போ அதுதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம அதுக்காகத்தான் இவ்வளோ காரியத்தையும் ஆண்டவர் அங்கே செய்கிறார். அப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாமிச சரீரத்தை நான் கலைந்து போட்டு வானத்துக்குரிய சரீரத்தை நான் தரிப்பிக்க வேண்டும். அதான் மறுரூபமாகுவது. அப்போ அந்த நிலைக்கு தான் வர வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த 5 காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். 1வது வேலி அடைக்கிறார், 2வது கற்களை பொறுக்கிறார், 3வது நட்குல திராட்சைகளை நடுகிற ரட்சிப்பை குறிக்கிறார், நாம் ரட்சிக்கப்படுகிறோம் ஆரம்பத்திலே. 4வது கோபுரத்தை கட்டுகிறார், சபையை ஆண்டவர் நியமிக்கிறார். 5வது ஆலையை உண்டு பண்ணுகிறார், மறுரூபம் அடைவது, மீட்கப்படும் நாளைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ இந்த 5 காரியங்கள் அப்படித்தான் ஒரு கிறிஸ்துவனுடைய பாருங்க ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். இதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவை நாம் நிலைத்திருக்காவிட்டால் பாருங்கள் இந்த 5 காரியத்தில் ஏதாவது விதத்திலே நாம் தவறி விடுவோம். பாருங்கள், இந்த கற்களை ஆண்டவர் பொறுக்கிறார். எதற்கண்டா நாம் ஆழமாக நாம் வேர்விட வேண்டும். அதற்காக ஆண்டவர் கற்களை பொறுக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செய்யாமல் போனால் நாம் ஆழமாக வேர்விட முடியாது. அப்போ உபத்திரம் வரும்போது, துன்பங்கள் வரும்போது நாம் பின்வாங்கி போவோம். ஒரு பேர் கிறிஸ்தவனாக, பழக்கப்பட்ட கிறிஸ்தவனாக
ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு சாதாரணமாக போய்கொண்டிருக்கும். அப்போ நான் கிறிஸ்துவைலாம் நிலைத்திருக்க மாட்டேன். அப்போ இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள். அந்த மீட்கப்படும் நாளுக்காகத்தான் கர்த்தர் இவ்வளவு காரியத்தை செய்கிறார். அப்போ இவ்வளவும் கர்த்தர் செய்து நான் பாருங்க கசப்பான கனியை கொடுத்தால் எவ்வளோ பரிதாபம் என்று பாருங்கள். கர்த்தர் எவ்வளோ காரியத்தை அவர் நமக்கு செய்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் கசப்பான கனியை நாம் கொடுக்கிறோம் பாருங்கள். அப்போ இந்த நிலைமையில என்னடா நான் மீட்கப்பட முடியும்? இப்படி நான் கசப்பான கனியை கொடுத்தால் எப்படி நான் மீட்கப்பட முடியும்? அப்போ நான் கைவிடப்பட்டு போய்விடுவேனே. அப்போ பாருங்கள், மீட்கப்படும் அந்த நாள் வந்த பிற்பாடு அந்த கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பிக்கப்படும். உபத்திரவம் பாருங்கள் இருக்கும். அப்போ இதில் நான் தப்ப வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறார். எதற்கென்றால் நான் ஆயத்தப்பட வேண்டும். அந்த ஆலையிலே நான் பாருங்கள், அந்த பிழிக்கப்படும் போது அந்த நல்ல பழம் தான் பிழிப்பார்கள், ஆலையிலே போடுவார்கள். மற்ற கசப்பான கனியை கொடுத்தால் போட மாட்டார்கள். என்ற யாரும் அது குடிக்க மாட்டார்கள். அந்த ஜூஸை, அந்த ரசத்தை யாரும் குடிக்க மாட்டார்கள். அப்போ அதனால் நல்ல பழங்களைத்தான் அந்த ஆலையிலே போடுவார்கள். அதே போலத்தான் இன்றைக்கு நான் கசப்பான கனியை கொடுத்து கொண்டிருந்தால் அந்த மீட்கப்படும் நாளுக்கு நான் பங்கு பெற மாட்டேன். கர்த்தரை எடுத்துக்கொள்ள மாட்டார். அதுக்காகத்தான் நல்ல கனியை நான் கொடுக்க வேண்டும். அதான் ஆவியின் கனியை நான் கொடுக்க வேண்டும். அப்போ என்னுடைய வாழ்க்கைகள் மாற வேண்டும், என்னுடைய சுவாபங்கள் மாற வேண்டும், என்னுடைய குணங்கள் மாற வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வேலையை அடைக்கிறார், கற்களை பொறுக்கிறார், நற்குல திராட்சையை நடுகிறார், கோபுரத்தை கட்டுகிறார். இதற்கென்ற ஆலையை உண்டு பண்ணுகிறார். நல்ல ரசத்தை எடுக்கிறதுக்காக, நல்ல பழத்தை போட்டு நல்ல ரசத்தை எடுக்கிறதுக்காக ஆலையை உண்டு பண்ணுகிறார். அப்போ இதுதான் நாங்கள் பார்க்குறோம். அதற்காக தான் இயேசு சொல்லுகிறார் ஒரு காரியத்தை. அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்கள், திரும்ப சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறேன்டா மிகுந்த கனிகள். அதாவது எல்லாரும் கனிகள் கொடுக்க வேண்டும், மிகுந்த கனிகள் கொடுக்க வேண்டும் எல்லாரும். அத்தான் ஆண்டவர் இங்கே பார்க்க. நட்குல திராட்சையை நம்ம நட்டா எதற்கென்றால் நல்ல கனி கொடுக்கிறதுக்காக. நாம் ரட்சித்தார் எதற்கென்றால் நல்ல கனி நாம் கொடுக்கிறதுக்காக. கர்த்தருடைய சுவாபம் எனக்குள் காணப்பட, கிறிஸ்துவின் சாயல் எனக்குள் காணப்படுவதற்காகத்தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நல்ல திராட்சை குலையை ஆண்டவர் நட்டார். நட்குல திராட்சையை ஆண்டவர் நட்டார். ஆனால் நாம் கசப்பான கனி கொடுத்தால் எவ்வளோ பரிதாபம் என்று பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ சொல்லுகிறார் நான் திராட்சை செடி என்றுகிறார். அப்போ எசாயா பாருங்கள், எசாயில் நாங்கள் வாசித்தோம் திராட்சை செடியை மாத்திரம் நட்டார் என்று சொல்லி. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா கசப்பான கனி கொடுத்தது. அதனால தான் இப்போ இந்த புது உடன்படிக்கையை பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறார் நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்றுகிறார். அப்போ என்னென்றால் அதுக்கு என்ன நல்ல திராட்சை செடி, அதாவது நல்ல கனி கொடுக்க வேண்டுமென்றால் நான் செய்ய வேண்டியது என்னென்றால் கிறிஸ்துவாகிய திராட்சை செடியிலே நான் நிலைத்திருக்க வேண்டும். மற்ற நாங்கள் பார்க்குறோம். எசாயால நாங்கள் பார்த்தோம், ஆண்டவர் எல்லாம் செய்தார். ஆனால் அது கசப்பான கனி கொடுத்தது. ஆனால் இந்த புது உடன்படிக்கையிலே இப்போ இயேசு சொல்லுகிறார் நான் தான் திராட்சை செடி. அப்போ நீங்கள் என்ன நிலைத்திருந்தால், அப்போ நீங்கள் கொடியாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன நிலைத்திருந்தால் பாருங்கள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், அது இதுலேயும் அதான் பார்க்குறோம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதுபோல சொல்கிறார் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவரை விட்டுட்டு நான் கனி கொடுக்க முடியாது என்ற அவர் தான் திராட்சை செடி, நான் கொடி. அப்போ திராட்சை செடியிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த வேரில் தான் எல்லாம் வரும், அதெல்லாம் கொடிக்கு வரும். அப்போ கொடியில் மூலமாக கொடிக்கு அது பழத்திலே வரும். அப்போ நான் நல்ல கனி கொடுக்க முடியும். அதுக்கு தான் உதவியாக ஆவியானவர் இருக்கிறார். அத்தான் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே தரிப்பிக்கும்படி வரைக்கும் நீங்கள் எருசலேமை காத்திருங்கள் என்று சொன்னார் ஆண்டவர். அப்போ நாம் நல்ல கனி கொடுக்க வேண்டும். அப்போ ஆவியானவர் உதவியோடு இயேசுவை நிலைத்திருப்பதன் மூலமாக நான் நல்ல கனி கொடுக்க முடியும். அப்போ அதனால தான் என்ன சொல்லுகிறது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். அப்போ இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் இன்றைக்கு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோமா? அப்போ நான் அவரை நிலைத்திருந்தால் பாருங்கள், அவர் செடியாக இருக்கிறபடியால் அந்த செடியிலே மூலமாக எனக்கு நல்ல நல்ல காரியங்கள் எனக்குள் வரும் என்றால் அவரை நான் நிலைத்திருக்கிறேன். அப்போ அவரில் இருக்கிற குணங்கள், அவரோட இருக்கிற பாருங்கள் தன்மை எனக்குள் அது காணப்படும். ஏன்னா நான் அவர் செடியிலே நிலைத்திருக்கிறேன். கொடியாகிய நான் செடியாக கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறேன். அப்போ வருகிற எல்லா நன்மையும்
அது எனக்குள் வரும். அப்போ கிறிஸ்துவில் இருக்கிற சாயல் எனக்குள் காணப்படும். இதுதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆதாமின் சாயல் என்னை விட்டு போய்விட்டுரும். அப்போ கிறிஸ்துவின் சாயல் என்ற அவர் செடி, நான் கொடி. அப்போ அவர்கிட்ட சாயல் எனக்குள் காணப்படும். அப்போ அந்த சாயல் எனக்குள் இருக்கும்போது கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த ஆவியின் கனி எனக்குள் காணப்படும். அப்போ அந்த கனியை எடுத்து ஆலையிலே போட்டு அவர்கள் என்ன செய்வார்? நல்ல ரசத்தை எடுப்பார்கள். அப்போ நான் மீட்கப்படும் நாளுக்கு நான் பங்கு பெறுவேன். பாருங்கள், எவ்வளோ காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்கள். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா விளையாட்டு இல்லை. ஊழியம் செய்வதும், பிரசங்கம் பண்ணுகிறதும், வேர்ஷிப் நடத்துவதும், அதோடு வீட்டை வருவதும், எங்கள் இஷ்டத்தின்படி வாழ்வதும், சும்மா அவங்களோட வாழ்க்கையை நடத்துவதும், திரும்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போவதும், பிரசங்கம் பண்ணுவதும், ஊழியம் செய்வதும், அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவை நினைத்திருக்க வேண்டும். என்னுடைய சுவாபம் ஆதாமின் சாயல் என்னை விட்டு போக வேண்டும். அப்போ நான் திராட்சை செடியாகிய கிறிஸ்துவை நினைத்திருந்தால்தான் திராட்சை கொடி என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல கனியை நான் கொடுக்க முடியும். அதை நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்போ என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ அவரை விட்டுட்டு நான் நல்ல கனி கொடுக்க முடியாது. பாருங்கள், அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி என்னென்றால் திராட்சை செடியாகிய கிறிஸ்துவின் மேல் நான் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நிலைத்திருந்தால்தான் பார்த்தீங்கன்னா நான் நல்ல கனி கொடுக்க முடியும். அப்போ அவர் நிலைத்திருந்தால் நான் ஆயத்தப்பட முடியும். ஆயத்தப்பட்டால் தான் நான் மீட்கப்படும் நாளுக்கு நான் பங்கு பெற முடியும். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ உலகத்தை நோக்கி வருகிற எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்க இயேசு வருகிறார் என்றால் உலகத்திலே உபத்திரம் வர இருக்கிறது, மகா உபத்திரம் எல்லாம் வர இருக்கிறது. அப்போ அதை நான் தப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை மீட்டுக்கொள்ள நம்முடைய மணவாளன் அவர் வருகிறார். அந்த மீட்கப்படும் நாள், தயவு செய்து அந்த நாளை நீங்கள் தவற விடாதீங்கள், அதை விட்டு விடாதீங்கள். பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ தருணங்களை நமக்கு தருகிறார், எவ்வளோ வாய்ப்பை நமக்கு தருகிறார். நாம் மனம் திரும்புவதற்கு எவ்வளோ காரியத்தை நமக்கு சொல்லித்தாரார், எவ்வளோ வார்த்தை நாம பாருங்கள் தியானித்து கொண்டு வருகிற ஒரு மீட்கப்படும் நாளுக்கு ஆயத்தப்படுவதற்கேற்ற எவ்வளோ காரியத்தை நாம் கேட்கிறோம். ஆனால் இதன்படி நாம் செயல்பட வேண்டும். அத்தான் முக்கியம். இதன்படி நாம் என்னுடைய வாழ்க்கை இருந்தால்தான், இதன்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்பட்டால்தான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த ஆவியின் கனியை நான் கொடுக்க முடியும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் அந்த நீதி வரும், உண்மையான ஒரு வாழ்க்கை எனக்குள் வரும், சத்தியமுள்ள வாழ்க்கை எனக்குள் வரும். பாருங்கள், அப்போ நல்ல குணம் எனக்குள் காணப்படும். அதற்காகத்தான் நான் கிறிஸ்துவை நிலைத்திருக்க வேண்டும். பாருங்கள், நோவாவின் காலத்திலே நடந்தது போல மனுஷகுமார் வரும் நாட்களிலே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எச்சரிக்கிறார். பாருங்கள், அதான் பாருங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேலை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவ நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது என்றால், ஒரு பக்கம் நோவா பார்த்தீங்கன்னா தேவனால் எச்சரிப்பு பெற்றார், வரும் காலத்தை குறித்து எச்சரிப்பு பெற்றார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தேவபக்தி உள்ளவராகி தன் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு பேலை உண்டு பண்ணினார். அப்போ கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் அந்த பேலை உண்டு பண்ணுவதற்கு அந்த 100 ஆண்டுகள் எடுத்தது. அப்போ அந்த 100 ஆண்டுகள் மத்தியிலே ஒரு பக்கம் அவர் பேலை உண்டு பண்ணினார், அவர் பயபக்தி உள்ளவராக மாறுகிறார். அடுத்தது பார்த்தீங்க பிரசங்கம் பண்ணுகிறார். அதான் நாங்கள் பார்க்குறோம். அதில் நோவா பேலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவ நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது, அப்போ அதில் யாராவது மனம் திரும்ப மாட்டானான்னு சொல்லி ஆண்ட நீடிய பொறுமையுடன் காத்திருந்தார். அப்போ நோவா பார்த்தீங்கன்னா பேலை உண்டு பண்ணும் அதே வேளையிலே ஜனங்களுக்கு எச்சரித்தார், இப்படி ஒரு ஜலப்பிரயாணம் வரப்போகிறது, ஆகவே நீங்கள் ஆயத்தமாக இருங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா பிரசங்கித்தார். நீதியை பிரசங்கித்த நோவான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. பாருங்க, அப்போ நீதியை பிரசங்கித்தார், கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா அது யாரும் அது கேட்கவில்லை, யாரும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் பொறுமையுடன் 100 ஆண்டுகள் காத்திருந்தார், மனம் திரும்ப மாட்டார்களான்னு சொல்லி காத்திருந்தார். நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள தேவன், சும்மா யாரையும் அழிக்க மாட்டார். பாருங்க, அப்போ கர்த்தர் நோவாவை மூலமாக கர்த்தர் பேசினார். ஆனால் பார்த்தீங்கன்னா நோவாவும் அவங்களோட குடும்பத்தை தவிர வேறு யாரும் பாருங்க அந்த பேலைக்குள் பிரவேசிக்கவில்லை, எல்லாரும் மாண்டு போனார்கள். அப்போ இன்றைக்கும் அதே போல தான் நடக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது, ஆனால் எத்தனை பேர் அந்த வார்த்தையை நாம் சீரியஸாக எடுக்கிறோம், எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், அப்படிப்பட்ட வார்த்தை நாம் அலட்சியம் பண்ணுகிறோம், அப்படிப்பட்ட வார்த்தை நாம் என்ன செய்கிறோம், தள்ளி விடுகிறோம், அது தேவையில்லை என்று சொல்லி.
உலக காரியத்தை குறித்த காரியங்களை நாங்கள் அறிய விரும்புகிறோம். மற்ற ஊழியக்காரர்களை குறைகளை சொல்லும் போது அதை கேட்க விரும்புகிறோம். அப்போ கர்த்தருடைய சத்தியமுள்ள வார்த்தையை நாம் கேட்டு நாம் ஆயத்தப்படுத்த நமக்கு விருப்பம் இல்லை. அப்போ என்ன நடக்கும் என்றால், நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? ஜலப்பிரயாகம் வரும் வரைக்கும் அவர் உணராமல் இருந்தார்கள் என்று அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது என்னடா? புசித்து குடித்து பெண் கொண்டு அப்போ உலக வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை நோவாவின் மூலமாக ஜனங்களுக்கு போனது. ஆனால் யாரும் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அப்போ இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மீட்கப்படும் நாள் ஆயத்தமாகல் என்று சொல்லி, மீட்கப்படும் நாளுக்காக ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆனால் நாம் அதுக்கு செவி கொடுக்க விருப்பம் இல்லை. அந்த வார்த்தையை நாம் கேட்க விருப்பம் இல்லை. வேறு காரியத்தை நாம் கேட்கிறோம். வேறு சோஷியல் மீடியாவில் வேறு காரியத்தை பார்க்கிறோம். மற்றவங்களுடைய பாருங்கள், என்ன உடை உடுத்துகிறார்கள், என்ன சாப்பாடு சாப்பிடுகிறார்கள், அவங்களுடைய வீடு எப்படி இருக்கிறது, எப்படி அவர் அந்த வீட்டை அலங்கரித்து இருக்கிறார்கள். ஸோ அவர்கள் எந்த விடுமுறைக்கு போயிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட விடுமுறைக்கு போயிருக்கிறார்கள். ஸோ இப்படி பல காரியத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய டைம் பாஸ் பண்ணுவதற்காக இன்றைக்கு சோஷியல் மீடியா பல காரியத்தை காட்டுகிறார்கள். எல்லாம் உலக காரியத்தையும் அதைத்தான் நாம் விரும்பி பார்க்கிறோம். அதைத்தான் நாங்கள் விரும்பி வாஞ்சியோடு அந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி, ஆண்டுடைய மீட்பினால் சபிமமாக இருக்கு, நீங்கள் ஆயத்தப்படுங்கள், உங்களை பரிசோதித்து பாருங்கள், மனம் திரும்புங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அதை கேட்கின்ற நமக்கு விருப்பம் இல்லை. நாம் சோஷியல் மீடியாவில் மற்ற காரியங்களை பார்த்து, மற்றவங்களுடைய காரியங்களை பார்த்து நாம் இச்சித்து, நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை எல்லாம் உலகத்துக்கு நேராக திருப்பப்படுகிறது. அப்போ என்னென்றா, நாம் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம். நாங்கள் பார்த்தோம், அந்த 2 பேதுருவை நாங்கள் பார்த்தோம். பிசாசு நம்மை வஞ்சித்து இழுக்கிறான் தன் பக்கத்திலே. அப்போ நாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள் உறுதியாக இருக்காதபடிக்கு இந்த காரியம் என்ன செய்ய நம்மை தடை பண்ணுகிறது. அப்போ இதெல்லாம் நான் பார்த்து இதுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் அவரை நிலைத்திருக்காது தான் காரணம். அப்போ அவரை நிலைத்திருக்காவிட்டால் பிசாசு என்ன செய்வான் என்றால் தன் பக்கத்தில் இழுப்பான். இன்றைக்கு அநேகர் தான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வஞ்சனையினால் இன்றைக்கு அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள், சிறியோர், பெரியோர், முதியோர் எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும், இந்த காரியத்திலிருந்து தப்ப வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்போ நோவாவின் காலத்திலே பார்த்தீங்கன்னா நோவா நீதியை பிரசங்கித்தார் 100 ஆண்டுகள். ஆனால் யாரும் அது கீழ்ப்படியவில்லை. ஸோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அது நடக்கக்கூடாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை தயவு செய்து செவி கொடுத்து கேட்டு அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள், மனம் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகுங்கள், உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். அப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்முடைய நல்ல கனி நாம் கொடுக்க வேண்டும். அதற்காக பிரயாசப்படுங்க. உங்களுடைய ஜெபம் அதற்காக இருக்கட்டும். நல்ல கனியை கொடுக்கிறது கேட்ட விதமாக, ஆவியின் கனியை கொடுக்கத்தக்க விதவிதமாக உங்களுடைய ஜெபங்கள் இருக்கட்டும், உங்களுடைய பிரயாசங்கள் இருக்கட்டும், உங்களுடைய கிரியைகள் இருக்கட்டும். அப்போ அதற்காகத்தான் நாம் இங்கே செய்ய வேண்டும். அப்போ இன்னும் மனம் திரும்ப வேண்டிய பகுதிகள் நமக்கு இருக்குது. அதான் கர்த்தர் வாய்ப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார். மனம் திரும்ப மாட்டாளான்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் நம்ம கூட்டி தருகிறார். என்றால் நாட்கள் பொல்லாதவைகள், அதான் காலத்தை பிரயோஜனப்படுத்த சொல்லுகிறார். பாருங்கள், இப்போ நம்மை சுற்றி உலகம் முழுவதும் பாருங்கள் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி. அப்போ நாட்கள் பொல்லாதவைகள். அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்த, ஏனென்றால் அந்த காலம் சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டுரும். மனம் திரும்பாமலே நம்முடைய வாழ்க்கையை நாம் முடித்து விடுவோம். அப்போ அது வரக்கூடாது. அதற்காகத்தான் கர்த்தர் தரனை தருகிறார் மனம் திரும்புவதற்கு. அப்போ நான் அந்த காரியத்தை நான் சிந்திக்காமல், மனம் திரும்பாமல் என் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு உலக காரியத்துக்கு பின்னால் போய் உலக காரியங்களை தேடிக்கொண்டிருந்தால் பாருங்கள், எப்போ நான் மனம் திரும்ப முடியும்? அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரம் கடந்து போனால் அது பிற ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இப்போ தான் நமக்கு சான்ஸ். இப்போ தான் ஆண்டவர் நமக்கு தருணம் தந்திருக்கிறார். அப்போ இயேசு பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கிறார். நோவாவின் காலத்திலே தேவன் பொறுமையுடன் காத்திருந்தது போல இப்பையும் ஆண்டவர் நமக்காக பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அதற்காகத்தான் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கு நீங்கள் ஆயத்தமா என்று சொல்லி. என்று அது சீக்கிரமாக வர இருக்கிறது. எப்பயும் அது வரலாம். எந்த நாளிகளே அவர் வருவார் என்று நமக்கு தெரியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். இப்போ மீட்கப்படும் நாளுக்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதான் மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. பாருங்கள், அப்போ கர்த்தர் பல காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்கிறார். அதான் நாங்கள் பார்த்தோம். வேலி அடைத்து கற்களை பொறுக்கி பல காரியத்தை செய்கிறார். ஆனால் அப்படி இருந்தும் நாம் என்ன செய்கிறோம்? கசப்பான கனியை நாம் கொடுக்கிறோம். ஸோ ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஸோ அடுத்த காரியத்தை நாங்கள் பார்ப்போம்.
பாருங்கள், மீட்கப்படும் நாளுக்கென்று எப்படி நான் ஆயத்தப்பட வேண்டும். 2வது பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? மறுரூபம் உண்டாக வேண்டும். 2வது காரியம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும். 1வது கிறிஸ்துவுக்குனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், அல்லது கிறிஸ்துவுக்குள் நான் மரிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். அப்போ 2வது என்னுடைய வாழ்க்கையில் மறுரூபம் உண்டாக வேண்டும். அதற்காகத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே நீங்கள் தங்க வைத்திருக்கிறீங்களா? அதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்தியாக பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரா என்ற வேதம் என்ன சொல்லுது? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. அப்போ கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்க வேண்டும்? எனக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ அவர் எனக்குள் இருந்தால் வேதம் என்ன சொல்வது? அங்கே விடுதலையும் உண்டு. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே பிசாசு பல கத்தினாலே கட்டி வைத்திருக்கலாம், ஆனால் ஆவியா எனக்குள் இருக்கும்போது அங்கே எனக்கு விடுதலை உண்டாகும். அப்போ எனக்கு விடுதலை உண்டாக பிற்பாடு பாருங்கள், விடுதலை உண்டாகி என்ன நடக்கும் என்றால், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். பாருங்கள், அப்போ இதில் என்ன பார்க்குறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும் என்ற ஆவியான் எனக்குள் இருந்தால்தான் ஆவியானுடைய வேலை என்னென்றால் என்னை மறுரூபப்படுத்துவது. அதாவது பாருங்கள், இந்த பூமிக்குரிய இந்த மேனியை நான் களைந்து போட்டு வானத்துக்குரிய அந்த மேனியை நான் தரித்து கொள்வதற்கேற்ற அந்த கிரியை ஆவியானவர் செய்வார். அப்போ அதான் மறுரூபம் இப்போ நாம் செய்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் இப்போதே மறுரூபம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் மீட்கப்படும் நாளுக்கு மறுரூபம் ஆகுவதில்லை, இப்போ அது துவங்கி கொண்டு வர வேண்டும். அப்போ எக்கால தோனி தொனிக்கும் போது உடனே இமைப்பொழுதிலே நாங்கள் மறுரூபமாகுவோம். அப்போ அதான் பார்க்குறோம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. அப்போ கண்ணாடியிலே பார்க்கும்போது நம்முடைய சுய ரூபத்தை தான் நாங்கள் பார்க்க முடியும். அப்போ என்னடா பார்த்தீங்க, இன்னும் எனக்குள் அந்த ஆதாமின் சாயல் இருக்கிறது. அப்போ கண்ணாடியிலே பார்க்கும்போது அப்போ கர்த்தருடைய மகிமை எனக்குள் காணப்பட வேண்டும். அப்போ அதில் கண்ணாடியிலே பார்க்கும்போது என்னுடைய ஆதாமின் சாயல் இருக்கக்கூடாது, கர்த்தருடைய சாயல், அவருடைய மகிமை எனக்குள் இருக்க வேண்டும். மற்ற சொல்லி நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. அப்போ கர்த்தருடைய மகிமை எனக்குள் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா, முதலாக நாங்கள் பார்த்தோம், கிறிஸ்துவை நிலைத்திருக்க வேண்டும். நல்ல கனி, ஆவியின் கனி கொடுப்பதற்கு கிறிஸ்துவ நிலைத்திருக்க வேண்டும். அப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குணங்கள் மாற மாற நான் மறுரூபமாய் கொண்டு வருவேன். அதான் 2வது காரியம், என்னுடைய வாழ்க்கையிலே மறுரூபம் உண்டாகும். அப்போ அதான் இந்த காரியத்தை பார்க்குறோம். பாருங்கள், இப்போ ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே மறுரூபம் இல்லாமல் இருக்கிறது? இவ்வளோ காரியம் நாங்கள் பார்க்குறோம், அப்போ ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே மறுரூபம் இல்லை? ஸோ அதையும் உங்களை நான் காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிஸ்வாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய மனதை குருட்டாக்கினான். அப்போ அதுக்கு என்ன காரணம் என்றால், பாருங்கள், பிசாசு நம்முடைய மனதை குருட்டாக்கினது தான் காரணம். அதுக்கே இப்போ எப்படி பிசாசு நம்முடைய மனதை குருட்டாக்கினான் என்றால், வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ சுவிசேஷம் எதுன்னு சொன்னா, கிறிஸ்துவை குறித்த உபதேசம் தான் சுவிசேஷம், கிறிஸ்துவை குறித்த பிரசங்கம் தான் சுவிசேஷம். அப்போ கிறிஸ்துவின் வசனம், அந்த கிறிஸ்துவை குறித்த உபதேசம், அதான் சுவிசேஷமாய் நாங்கள் பார்க்குறோம். அதுதான் என்ன நடக்கும் என்றால், அந்த சுவிசேஷம் தான் அது நமக்கு ஒளியாக இருக்கிறது. இந்த இருண்ட உலகத்திலே பார்த்தீங்கன்னா, இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி அது எனக்கு வெளிச்சத்தை தருகிறது. அது என்ன? கிறிஸ்துவின் அந்த வசனம், கிறிஸ்துவை குறித்த உபதேசம், அந்த வசனம் எப்படிப்பட்டதாம்? அது தேவனுடைய சாயலாக இருக்கிறதுன்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை நான் என்ன செய்யும் போது, அதை நான் கேட்டு அது எனக்கு நான் எடுக்கும் போது, அந்த வார்த்தை எனக்குள்ளே நான் தங்க வைக்கும் போது,
2 காரியத்தை செய்கிறது. ஒன்று கிறிஸ்துவின் சாயலாக என்னை மாற்றுகிறது. 2வது என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் தருகிறது. ஏனென்றால் அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ அது பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலே மகிமை மேல் மகிமை அடையத்தக்க விதத்திலே என்னுடைய வாழ்க்கையில் அதை மறுரூபத்தை கொண்டு வரும். அப்போ ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் மறுரூபம் இல்லை என்று சொன்னால், பார்த்தீங்க கிறிஸ்துவின் அந்த அதாவது கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிற அந்த வார்த்தையை நான் எனக்குள்ளே தங்க வைக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நான் செவி கொடுக்கவில்லை. அந்த வார்த்தையை நான் எடுக்கவில்லை. நோவாவின் காலத்திலே நடந்தது போல வார்த்தையை நான் கேட்டும் அதை நான் எடுக்கவில்லை. அந்த வார்த்தையை நான் தள்ளிவிட்டேன். அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில மறுரூபம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ பிசாசு என்ன செய்கிறான் என்றால், என் மனதை குருட்டாக்கி வைத்திட்டான். அப்போ கிறிஸ்துவின் வார்த்தை எனக்குள் இருந்தால்தான் அந்த குருட்டாட்டம் எனக்கு இருக்காது. அப்போ கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷமாகிய அந்த ஒளி எனக்குள் இல்லாட்டால் எனக்கு குருட்டாட்டம் தான். குருடர்களை பாருங்க, இருட்டு தன்மை தான். அவங்களுடைய கண் பார்வை ஒளி இல்லை, அதான் இருட்டில் இருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்துவின் வசனம், அவரை குறித்த அந்த வார்த்தை எனக்குள் இல்லாட்டால் நான் குருடனாய் இருக்கிறேன், குருட்டாட்டத்தில் இருக்கிறேன். மனது குருட்டாக்கப்பட்டிருக்கு. அப்போ பிசாசு என்ன செய்கிறான், அந்த குருட்டாட்டத்தில் என்னை வைத்திருக்கிறான். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இருக்காது. கர்த்தர் விரும்புகிற அந்த நல்ல கனி, அது ஆவின் கனியை நான் கொடுக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்காது. அப்போ பல கட்டுகளினாலே பிசாசு என்னை கட்டி வைத்திருப்பான். அப்போ அதிலிருந்து நான் வெளியில் வர முடியாதபடிக்கு, மனம் திரும்ப முடியாதபடிக்கு ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு வருவேன். ஞாயிற்றுக்கிழமை போவதும் வருவதும், ஊழியம் செய்வதும், பிரசங்கம் பண்ணுவதும், ஸோ இதெல்லாம் ஒரு மேலோட்டமாக ஜெபம் செய்வதும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவனாய் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு வருவேன். ஆனால் குருட்டாட்டத்தில் இருக்கிறேன். அதான் மனம் திரும்பல் இல்லை. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை மீது வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருட்டாட்டம். அப்போ அந்த குருட்டாட்டம் என்ன செய்யும் என்றால் உலகத்தை தேட வைக்கும். உலக காரியங்களுக்கு பின்னால் என்னுடைய நேரத்தை, என்னுடைய பலத்தை, என்னுடைய பிரயாசத்தை செய்ய வைக்கும். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அதான் என்னுடைய வாழ்க்கையிலே மறுரூபம் இல்லை. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே மறுரூபம் முக்கியம், அது தேவை. அது இருந்தால்தான் நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதனால் இன்றைக்கு உங்களை பரிசோதித்து பாருங்க. ஆகவே தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அந்த கர்த்தருடைய சுவிசேஷத்தின் ஒளியை நீங்கள் உங்களுக்கென்று நீங்கள் சோதனமாக்கி கொள்ளுங்க. உங்களுக்குன்னு அதை எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், எப்படி நாம் பொக்கிஷத்தை பாதுகாக்கிறோம். நகைகளை நமக்கு இருக்கிற நகைகள் பாருங்கள், அதெல்லாம் நாம் எவ்வளோ கவனமாய் பாதுகாக்கிறோம் என்று. அது பொக்கிஷம், கள்ளர் கொள்ளையிடாதபடிக்கு பாதுகாப்போம். ஆனால் அதை விட அதிக பொக்கிஷமானது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை, சுவிசேஷத்தின் ஒளி. அது என்னை பிரகாசிக்கிறது. அது கர்த்தருடைய மகிமை எனக்குள் காணப்படும். அவருடைய சாயல் எனக்குள் இருக்கும். இந்த 3 காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தை செய்கிறது. அதனால தான் அந்த வார்த்தையை நான் எனக்குள் தங்க வைக்க வேண்டும். சத்துரு பாருங்கள், விதைக்கப்படுகிற அந்த விதையை அவன் பறித்து கொள்ளாதபடிக்கு. அதான் நான் அந்த விதைக்கிற உபமையை நாங்கள் பார்க்குறோம். பிசாசு எங்கடி நிற்கிறான் அதை பறித்து கொள்வதற்கு, அந்த வார்த்தையை களவெடுக்கிறதுக்கு, திருடுறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ நாம தான் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அப்படி பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தை தான் தேவனுடைய சாயலாக என்னை மாற்றும். கர்த்தருடைய மகிமை எனக்குள் காணப்பட செய்யும். தேவனுடைய வெளிச்சம் எனக்குள் காணப்படும் என்ற இந்த உலகம் பாருங்கள் இருளிலே இருக்கிறது. ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இருளுக்குள் இருக்கிறார்கள். பிசாசு இச்சைப்படி செய்ய நடத்தப்படுகிறார்கள். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த 3 காரியங்கள் இல்லாட்டால் என்னுடைய வாழ்க்கையும் இருளாகத்தான் இருக்கும். இந்த சுவிசேஷத்தின் ஒளி எனக்குள் இல்லாட்டால் நான் இருளுக்குள் இருக்கிறேன். அதான் குருட்டாட்டம், இருளில் இருக்கிறேன். மறுரூபம் இருக்காது. கர்த்தருடைய மகிமை எனக்குள் இருக்காது. ஒரு பேர் கிறிஸ்தவனாக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை பரிதாபமாக பார்க்க முடியும். பாருங்கள், அந்த நிலைமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு தீர்க்கமாக நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆக தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தை அலட்சியம் பண்ணாதீங்க. நோவாவின் காலத்தில் அந்த ஜனங்கள் அலட்சியம் பண்ணினது போல, அசட்டை பண்ணினது போல, அந்த நீதியை பிரசங்கித்த நோவாவின் சொல்லை கேட்காது அவங்க கடினப்பட்டிருந்தாங்க. பாருங்க, அவன் நினைக்க இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜரப்பிள்ளையில வந்தது. கதவு பூட்டிட்டார் ஆண்டவர். அவங்க நோவா நினைச்சாலும் கூட கதவை திறந்திருக்க முடியாது. எல்லாரும் எவ்வளோ பாருங்கள், அவன் பரிதாபமாக எவ்வளோ மரணம் அவங்க வந்திருக்கும், மரண ஓலை சத்தம் அங்கே கேட்டிருக்கும் அந்த நேரத்திலே. அப்போ நாம் கைவிடப்பட்டோம்டா யோசிச்சு பாருங்கள் நம்முடைய இளமையை குறித்து எவ்வளோ பரிதாபமாக இருக்கும். அந்த கிறிஸ்துவின் ஆட்சி மோசமான ஆட்சி.
பாருங்கள், உபத்திரவம் நிறைந்த ஒரு ஆட்சி தான் அவருடைய ஆட்சி. அப்போ கர்த்தர் எவ்வளோ நீதி உள்ளவர் பாருங்கள். நம்மை தப்புவிக்கிறதுக்காகத்தான் இப்போ நமக்கு தருணம் தந்திருக்கிறார். பாருங்கள், இதெல்லாம் சும்மா நடக்கலை, யுத்தங்கள் எல்லாம் சும்மா நடக்கலை, கர்த்தர் தீர்க்கதரிசனப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்கள். அப்போ நாம் நம்முடைய மீட்பு சமயமாக இருக்கிறபடியே நாம் தலையை நாம் நிமிர்ந்து நாம் கர்த்தரை பார்க்க வேண்டும், ஆயத்தத்தோடு நாம் இருக்க வேண்டும், விழிப்பு உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். தயவு செய்து மக்களை, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணாதீங்க. ஆகவே நாம் சேர்ந்து நாம் ஆயத்தப்படுவோம், அதற்காக நாம் பிரயாசப்படுவோம். பாருங்கள், தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு. யார் அவிசுவாசி? நாம் நினைக்கிறோம் இயேசுவை அறியாதவர்கள் தான் அவிசுவாசின்னு சொல்லி. அவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை அறிந்தும் பாருங்கள் தேவனுடைய சாயலை பெறாமல், தேவனுடைய மகிமையை நமக்குள் காணப்படாமல், கிறிஸ்துவின் சுவிசேஷமாக ஒளியை எனக்குள் தங்க வைக்காமல் இருக்கும்போது நானும் ஒரு அவிசுவாசி தான். அதை நான் மறந்து போகக்கூடாது. இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். தேவனுடைய சாயல் நான் மாற்றப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை காணப்பட வேண்டும். மோசே மேல் கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது போல என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை காணப்பட வேண்டும். 3வது சுவிசேஷத்தின் ஒளி எனக்குள் இருக்க வேண்டும். அப்போ தான் என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். இந்த 3 காரியம் இருந்தால்தான் நான் விசுவாசி. அந்த 3ம் எனக்கு இல்லையா, நான் அவிசுவாசி. அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இந்த உலகத்தின் தேவனானவன் யார்? பிசாசு. அவருடைய மனதை குருட்டாக்கினான். அப்போ என்னுடைய மனது குருட்டாக்கப்பட்டால் நான் அவிசுவாசி. அப்போ அந்த குருட்டுத்தனம் எனக்கு இல்லையா? இந்த 3 காரியம் என்னுடைய வாழ்க்கை இருக்குது. தேவனுடைய சாயல் எனக்குள் இருக்குது, கர்த்தருடைய மகிமை எனக்குள் இருக்கிறது, கர்த்தருடைய சுவிசேஷத்தின் ஒளி எனக்குள் இருக்குண்டா நான் தான் விசுவாசி. நான் தேவனுடைய சாயலாக நான் இருக்கிறேன். அப்போ எனக்குள்ள அந்த குருட்டாட்டம் இல்லை. ஆகவே உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனது குருட்டாக்கப்பட்டு இருக்கிறதா அல்லது உங்களுடைய கண்கள் தெளிவாக இருக்கிறதா? உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். இனி காலம் செல்லாது. நம்முடைய மணவாளனை நாம் சந்திக்க நாம் அந்த ஆயத்தப்படுவோம். அந்த மணவாட்டி பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, பாதங்களை கழுவிட்டாள், பாதரட்சை கலட்டி போட்டு கழுவிட்டாள், பாதத்தை வஸ்திரத்தை கலட்டி போட்டாள் பாருங்கள். அது பூரா பார்த்தீங்கன்னா நேசர் கதவை தட்டுகிறார், திற உத்தமியே என்று சொல்லி, மணவாளியை திற என்று சொல்லி தட்டுகிறார். திறக்கலை, சாட்டு போக்கு சொன்னால். ஆனால் அது பூரா அவர் எழுந்து திறக்கும் போது மணவாளனை காணவில்லை. அப்போ அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. சுமிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு தொடர்ந்து நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.